கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களிலே இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மேய்ப்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம எப்படி வாழணும் கர்த்தர் நமக்கு போதிப்பார். இந்த பூமியிலே 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு போதிப்பார். அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்வு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துவார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த வழியில வாழணும் என்பதை நமக்கு கற்று தருவார். இந்த கடைசி காலம் அக்கிரமம் நிறைந்த காலம், துன்மார்க்கமான ஆலோசனை உண்டு, பொல்லாத வழிகள் உண்டு, தீய வழிகள் உண்டு, கேடான காரியங்கள் உண்டு, அழிந்து போறதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கூட இருக்கும்போது சகல சத்தியத்திலும் நம்மளை வழி நடத்துவார். அதுதான் நமக்கு கிருபை. கிருபை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளரணும் அப்படின்னா எத்தனையோ காரியங்களில் நமக்கு ஆவியான நமக்கு சொல்லி கொடுப்பார். இந்த பூமியிலே நம்ம கூட கடைசி வரை யாரு கூட இருப்பா அப்படின்னா பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்து முடிவு பரியந்தம் கடைசி நிமிஷம் வரை நம்ம கூட இருப்பார். நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாமே நமக்கு கற்றுத் தருவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் நமக்கு போதிப்பார். போதிக்கிற ஆவியானவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துகிற உன் தேவனை கர்த்தர் நானே. நம்ம எந்த வழியில நடக்கணும் எல்லாமே அவர் தான் டீச் பண்ணுவார். அவர் டீச் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். அது முடிவில் நித்திய ஜீவனுக்கு போய் நேராக நிற்கும். இந்த உலகத்துல எத்தனையோ மனுஷன் ஐடியா கொடுக்கலாம், 1000 வார்த்தை பேசலாம். நாளைக்கு காலையில இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தேகம் தான். ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கு. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு பேசின மனுஷன் நாளைக்கு உயிரோட இருப்பானா தெரியாது. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், என் கற்பனைகளுக்கு கவனித்தாயானால் நலமா இருக்கும். அவருடைய கற்பனை என்ன போட்டிருக்கு? உன்னை போல பிறனை நேசி. அவருடைய கற்பனை கை கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்பொழுது என்று எழுதப்பட்டு அவருடைய கற்பனை கவனித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். ஒரு நதியிலிருந்து எப்படி தண்ணி ஓடி வருதோ அதே போல சமாதானம் நதியை போலும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் பெரிதா இருக்கும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா அவருடைய கற்பனையை கை கொள்ளும் போதுதான். ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கா, உடனே என்ன யோசிச்சு பார்க்கணும், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கர்த்தருடைய கற்பனை கை கொள்றோமா என்பதை நம்ம நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கற்பனை கை கொண்டால் அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் நதியை போல இருக்குமா. ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல கற்பனை கை கொள்ளணும். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்துல வீட்டுல புருஷன் முன்னாடி பேசாம இருக்காங்க, மாமியார் மருமக பேசாம இருக்காங்க, வீட்டுல 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் பேசாம இருக்காங்க. வீம்பு வைராக்கியம் கசப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சகல துர்ச்செயல்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம்.
சத்தியத்தை கீழ்ப்படியாமல் கற்பனை கைக்கொள்ளாமல் இஷ்டம் போல வாழ்ந்தால் நம்மளோட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். சமாதானம். அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் அப்படின்ட்டார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, சந்ததி சந்ததியா ஆசிரியப்படணுமா, கற்பனை கைக்கொள்ளணுமா? எந்த குடும்பம் கற்பனை கைக்கொள்ளுதோ அவனோட சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதியோடு சொல்கிறோம். இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அவங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினோட எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலவீனங்களை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலை அடைங்கப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. என் நாமத்தின் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்க. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா, உங்க கரத்துல அடங்கி இருக்கணும்ப்பா. எல்லா காரியத்திலும் அப்பா விசேஷம் எங்க கூட நீங்க தங்கிருங்க. உங்களுடைய கற்பனை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. சத்தியத்தில் நடக்க கிருபை தாங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. கால வேளையில அப்பா விவசாயத்துக்கு போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. காலவேளை வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸ் போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல இணைந்தாங்க. எல்லாரையும் உங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு கார்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லாரோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. இந்த நாளிலும் தடையில நீக்கி ஆசைங்க. கடன்ல கஷ்டப்படுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கூட உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சில குடும்பம் கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா இருக்கு. கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தைம்பிள்ளையமாக பூர்ணமா ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி எடுத்தாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிந்து போன ஒரு காரியங்கள், அது எல்லாவற்றையும் சமாதானமா மாற்றித்தாங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனங்களை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல எந்தெந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. பலவீனத்தோடு அடுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறானோ அவங்க சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்தையும் நீக்குங்கப்பா. எல்லா காயங்களும் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. கட்டி இருக்குப்பா சில குடும்பத்தில், இந்த கட்டிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறையட்டும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குப்பா, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்கப்பா, என் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியான கூட இருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வழி நடத்துங்க. தேவனர்கள் எப்போ மினிஸ்டர் உடைய பாதத்தில் பண்ணிக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து ஆசைங்க. யாரெல்லாம் வீடு கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி வீடு கட்டுறதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. இந்த நாளிலும் பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் சமாதானமா மாற்றித்தாங்க. கர்த்தருடைய ஆவியான கூட இருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே எடுக்குப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்துல மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்கப்பா. பலன்களை திறந்து, பண்டசாலை திறந்து சம்பூர்ணமா திருப்தி ஆசுவீங்க.
பிள்ளைகளுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான். எல்லா குடும்பம் செழிப்பா மாறட்டும். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லியிருப்பார். உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீதிமான மாற்றி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா எல்லாரையும் உடைய பாதத்தில் இருப்பீங்க. கர்த்தர் கூட இருங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.